வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேர் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைக்கு சால்வும் கிடைக்கும். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்ல வீடியோ வேணுச்சுங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஒரு டாப்பிக்ல உங்களுக்காக வீடியோ வரும். உங்களை ஒருவர் விரும்பினால் உங்களுக்கு பிடித்தது பிடிக்காது என்று உங்களுக்கு தேவையான என்று அனைத்தையும் தெரிந்து வைத்திருப்பார்கள் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக. ரியலாகவே உங்கள் லைஃப்பில் ஒருத்தங்க உங்களை விரும்பியிருந்தாங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட உங்கள்கிட்ட சொல்லலாம் காரணங்கள், என்ன காரணங்களான்னு சொல்லலாம். பட் அது எல்லாமே போய் தான். ஒருத்தங்களை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதுதான் இங்கே காமனாக இருக்கக்கூடிய விஷயம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் அப்படி பண்ணலை அப்படின்னா அவங்களுடைய லவ் எந்த அளவுக்கு உண்மையானதுன்றதை நீங்கள் இதை வச்சு ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் உங்கள் லைஃப்பில் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரியாரிட்டியான பர்சனாக இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் அவங்களுக்கு உங்களோட பற்றின அனைத்து விஷயங்களும் தெரியணும்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சில ஆண்கள் தனக்கு பிடித்த பெண்ணை சந்தோஷப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய பல விஷயங்களில் அவர்கள் அவமானப்படுவதும் முக்கியமாக அந்த பெண்ணினால் வெறுக்கவும் படுகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருக்குமே இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் சாதாரணமாக கிடைக்காது. அண்டு பொண்ணுங்க கூட பேசுறதுக்கே இன்னும் பல ஆண்கள் பயப்படவும் செய்வாங்க. பொண்ணுங்க கூட பேசினா ஒரு மாதிரி இருங்கட்டவரான பிஹேவியரும் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் எப்படி வேணா இருக்கலாம். பட் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இங்கே நிறைய ஆண்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம், நிறைய சொதப்பலாக முடிஞ்சு அதனால் அவமானப்படுவதும் வெறுப்புக்கும் உள்ளாகவும் படுகிறார்கள். நீங்கள் விரும்பும் நபர் உங்களை விரும்புகிறார்கள் என்றால் நிச்சயம் அவர்களுடன் இருக்கும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். அது காதல் என்பது விட ஒரு அன்பு என்பதுதான் சரியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க கூட இருக்கும்போது உங்களோட மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஒரு டைம்ல பயம் இல்லாம நீங்க ஹேப்பியா இருக்கீங்கனாலே, அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு நம்பிக்கை அவங்க மேல இருக்கு. அண்ட் அவங்களோட லவ்வும் உங்க மேல அதிகமா இருக்கு. இந்த ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடக்கல அப்படின்னா, ஷூரா அந்த ஒரு இடத்துல உண்மையான அன்பும் இல்ல, காதலும் இல்ல. பட் நடந்துருச்சுன்னா, ஒருத்தங்க கூட தனியா இருக்கும்போது சேஃபா ஃபீல் பண்றீங்க. உங்களுடைய மனசு ஹேப்பியா இருக்குன்னா, கண்டிப்பா அந்த ஒரு இடத்துல ட்ரஸ்ட்டும், அன்பும் முழுசா இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு நபரை ஒருவர் காதலிக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன பேசுவார்கள், என்ன சொல்வார்கள் என்பதை விட கூட மறக்கும் அளவிற்கு ஒரு சில நேரங்களில் அவர்கள் இருப்பார்கள். ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ விரும்பக்கூடிய உண்மையாக விரும்பக்கூடிய நபர்களோட லைஃப்பில் சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை சின்னதாக வேறு ஏதாவது விஷயம் நடந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவில் டிப்ரெஷனுக்கு போகிறாங்க இப்போ இருக்கக்கூடிய ஆண்களும் சரி, பெண்களும் சரி. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தங்களை விரும்புகிறீங்க அப்படின்றதுக்காக சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. முக்கியமாக உங்களை அறியாமலே உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக விரும்பிடாதீங்க. ஏன்னா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களை விட்டு ஒருத்தங்க போக தான் போகிறாங்க. அது இயற்கையான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்த மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் தான் சஃபர் ஆவீங்க. அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆணுக்கு உங்கள் மீது உண்மையான காதல் இருந்தால் நீங்கள் எதை செய்தாலும் அவர்கள் பொறுத்து கொண்டு உங்களுடன் தான் இருப்பார்கள். உங்களை விட்டு செல்லாமல் உங்களுடன் பேச வேண்டும், உங்களுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அனைவரிடமும் பொய் சொல்ல ஆரம்பிப்பார்கள். பொய்கள் அதிக அளவில் சொல்வார்கள். உங்கள் லைஃப்பில் ஒருத்தங்க உங்களை விரும்பினாங்கனாலே முக்கியமான சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதில் இதுவும் ஒன்று தாங்க. ஐ மீன் பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் அவங்க உங்க கூட இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பொறுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, பிடிச்சவங்க, அவங்க கூட முக்கியமாக போகணும்னு நினைக்கிற இடங்களுக்கு கூட போகாமல் அவங்க உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்ன? சிம்பிள். அவங்களுக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க மேல காதல் இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால அவங்களுக்கு மத்தவங்களோட நீங்க தான் முக்கியமான ஒரு போர்ஷனா இருக்கீங்க. ஸோ அதனால தான் அவங்க உங்க லைஃப்ல உங்க கூட இருக்கணும். உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இத நிறைய பெண்களும் சரி, ஆண்களும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஒருத்தங்கள விரும்பும்போது, ஒருத்தங்களுக்கான டைம நம்ம அவங்களுக்கு குடுக்கணும்னு நினைக்கும்போது, குடுப்போம்ன்ற போது, ஆனா அத அவங்க புரிஞ்சுக்காம நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்க டார்ச்சராவும், இறையங்கிட்டவரான விகராவும் இருக்குன்ற ஒரு மனப்பான்மைக்கு போறாங்க. முக்கியமா சொல்லணும்னா நம்ம காமிக்கிற அன்பே ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு டார்ச்சரா மாறிடுது. இது நார்மலா நிறைய பேர் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம், நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். உங்க லைஃப்லயும் இது நடக்கலாம். நீங்க ஒருத்தங்க மேல என்னதான் உயிருக்கு உயிரான அன்பு வச்சாலும், அன்பை காமிச்சாலும், ஒரு சில கட்டத்துல அது அவங்களுக்கு டார்ச்சராவே போய் முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல அன்பு வைக்கிறது தப்பு இல்ல. அதை யார் மேல வைக்கிறோன்னு வச்சு தெரிஞ்சு வைங்க. ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. See you. டாடா. பை பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.